ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கோமதி பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட செந்தில் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கின விஷயத்த சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் பார்த்தீங்கன்னா கோவமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு செந்திலோட ரூமு கதவை தட்டுறாங்க. டேய் செந்தில் வெளியே வாடா வெளியே வாடான்னு சொல்லிட்டு கோமதி பார்த்தீங்கன்னா எங்கே அமைதியாக இருங்க அப்படின்றாங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்தவொடனே பாண்டியன் பார்த்தீங்கன்னா செந்திலோட சட்டையை பிடிச்சிக்கின்னு அடிக்கிறாங்க. என்னடா லஞ்சம் வாங்குவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா இல்லைப்பா அப்படின்றாங்க. நான் உன்னை எப்படிடா வளர்த்துருக்கேன், நல்ல விதமாக சொல்லி தானே வளர்த்துருக்கேன், நீ எப்படிடா லஞ்சம் வாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா செந்தில திட்டிக்கினே பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கதிர் அரசி ராஜின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துடுறாங்க சரவணன் சொல்லிட்டு. உடனே அரசி பார்த்தீங்கன்னா அப்பா எதுக்குப்பா அண்ணாவை எப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசி கேட்குறாங்க. நீ லஞ்சம் வாங்குவியாடா வாங்குவியாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அப்பா அண்ணா போய் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுமாப்பா, எதுக்குப்பா நீங்கள் அண்ணாவை இப்படி அடிக்கிறீங்க அப்படின்றாங்க. இந்தம்மா நீ அமைதியாக இருந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியை பாண்டியன்னு சொல்கிறாங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா மீனாவை பார்க்குறாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்காங்க. ஏய் இல்லடி நான் கோவப்படாதீங்கன்னு சொல்லி தான் நான் சொன்னேன், ஆனால் அவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா எப்பட்றா நீ லஞ்சம் வாங்கின, இந்த லஞ்சம் வாங்கின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா ரோட்டில் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமாடா, நீ அதுவும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சமேடா, ஒரு வேளை நீ மாட்டியிருந்தேன்னா நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம், ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து அரைச்சி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நாண்டுக்கிட்டு செத்துருப்போம். நீ உனக்கு எவ்வளோ தைரியம்டா வந்துச்சு லஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடா உனக்கு யாரா இந்த தைரியம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. கோமதி பார்த்தீங்கன்னா என்னங்க விடுங்க, அவன் என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டான், இதுக்கு மேலே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சத்தியம் வாங்கிட்டேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஏய் நீ அமைதியாக இருந்துடுறி, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோமதியை பாண்டியன் திட்டுறாங்க. நீ என்னோட புள்ளியாடா, நீ நான் இப்படியாடா உன்னை வளர்த்தேன், நீ என்னோட மூஞ்சிலே முழியாதடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக பாண்டியன் போயிடுறாங்க. இங்கே சரவணனும் கதிரும் பார்த்தீங்கன்னா செந்தில் கிட்ட வந்து நிற்கிறாங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா கையை தட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போயிடுறாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் போயிட்டு கோவமாக உட்காந்து இருக்காங்க. மீனா போய் நின்ற உடனே பார்த்தீங்கன்னா என்ன இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா, அப்பா அடிச்சதை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நீ எதுக்கு அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானா ஒன்றும் சொல்லலை, அவங்க சொல்லு சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. ஓ உங்கள் அத்தைக்கிட்ட எந்த விஷயமும் உன்னால் மறைக்க முடியாதா, அதுக்கு தான் நீங்கள் வேண்டாம் நம்ம கோட்ரஸில் இருந்துக்கலாம்னு சொன்னேன்ல, இப்போ உனக்கு ரொம்ப குழு குழுன்னு இருக்குமே, எல்லாரும் முன்னாடியும் என்னை போட்டு அப்பா அடிச்சதை பார்த்து அரசி ராஜி எல்லாரும் பார்த்து சரவண அண்ணன் எல்லாரும் பார்த்து இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆமாம் நீ என்னோட பொண்டாட்டி தானே மீனா, என்னோட அப்பா என்னை போட்டு அவ்வளோ அடி அடிக்கிறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சின்னவங்க பெரியவங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடி அடித்தது எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு, ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா நீ லஞ்சம் வாங்கின விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு இன்னும் வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நான் தான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லை, நீ எதுக்கு வீட்டில் சொன்ன அப்படின்றாங்க. நான் எப்படி மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாமல் துடிச்சுன்னு இருந்தேன்னா அதே மாதிரி அத்தையும் அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்க முடியல போல், அதனால தான் மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இப்போ நான் இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறேனே உனக்கு ரொம்ப சந்தோஷமா மீனா அப்படின்றாங்க. இல்லைங்க நான் ஏதாச்சும் சொல்லவும் உங்களுக்கு கோபம் வரும் அப்படின்றாங்க. என்னை கஷ்டப்படுத்துறதே தானே உனக்கு பொழப்பா போச்சு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் எல்லாரும் முன்னாடி மாட்டி அசிங்கப்படுறதோட இப்போவே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நான் தான் லஞ்சமே வாங்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் இல்லை மீனா, திரும்ப நான் எதுக்கு அசிங்கப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. இல்லை இது ஒரு இதாக தான் இருக்கட்டும் விடுங்க, இப்போவே நீங்கள் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டதை நினச்சி ரொம்ப வருத்தப்படாதீங்க, இது ஒரு நல்ல விஷயம் தான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனா சொல்கிறாங்க. என்னவோ பண்ணு, என்னை ஏதோ ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் எழுந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ மீனா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் வாங்கிட்டு வந்து கொடுத்த வழியில் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ எதுக்கு அதை எடுத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. இதுவும் லஞ்ச பணத்தில் வாங்கினது தானே, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொடுக்குறாங்க. நீ வேறு ஏன் திருப்பணும் எரியல நெருப்பில் எண்ணெயை ஊற்றின்னு இருக்க மீனா, சும்மா ஏன் டென்ஷன் பண்ணுற என்ன அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா செந்திலோட கையை பிடிச்சி அந்த வழியில் அங்கே வச்சுட்டு அமைதியாக கிளம்பிடுறாங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா கோவமாக அந்த வழியில் விசாட்டிடுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காஃபி குடிச்சுன்னு உட்காந்து இருக்காங்க. செந்திலும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளேருந்து வெளியே வராங்க. செந்திலும் மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ பாண்டியன் பார்த்தீங்கன்னா டேய் எவ்வளோ பணம்டா நீ லஞ்சம் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் அன்றைக்கி லஞ்சம்லாம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ அன்னைக்கு லஞ்சம் வாங்கினத நான் கேட்கலடா, எவ்வளோ பணம் மொத்தமாக வாங்கியிருக்க லஞ்சம் அப்படின்னு சொல்லி
கேட்குறேன்டா அப்படின்றாங்க. இல்லப்பா கொஞ்சம் தான் வாங்கினேன். அதுதான் கொஞ்சம்னா எவ்வளோடா அப்படின்றாங்க. இல்லப்பா நான் கையில வாங்க மாட்டேன். அவங்களாம் டேபிள்ல எடுத்துட்டு வந்து வச்சுருவாங்க. நான் எடுத்துப்பேன்ப்பா. நான் ஆனா எவ்வளோ பணம்லாம்னா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் நீ எவ்வளோ பணம் வாங்கினேன்னு சொல்லி தான் கேட்குறேன். நீ கையில வாங்கினியா வாங்கலையான்னுலாம் நான் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் தயங்கினே இருக்காங்க. அதுக்கு பாண்டியன் பார்த்தீங்கன்னா, சரி நீ எவ்வளோ பணம் வாங்கினியோ வாங்கலையோ அதெல்லாம் விட்டுரு. உனக்கு எவ்வளோ வாங்கணும்னு உன் மனசாட்சிக்கு உனக்கு தெரியும்ல. அந்த பணத்த நீ என்ன பண்ற தெரியுமா? ஆமா இந்த வீட்ல இருக்கணுன்ற ஆசை இருக்கா இல்லையா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கணுன்ற ஆசை தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நம்ம வீட்ல நீ இருக்கணும்னா, நீ வாங்குன பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, யார் யார்கிட்ட வாங்குனியோ அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வந்துரு அப்படின்றாங்க. அதுக்கு செந்தில் பார்த்தீங்கன்னா, அப்பா நான் யார் யார்கிட்ட வாங்குனேன்றதெல்லாம் நான் யார்கிட்டயும் கை நீட்டி வாங்கலப்பா. அவங்கலாம் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. நான் எடுத்துப்பேன் அவ்வளோதான். அது யார் யாரு என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி உனக்கு யார் யாருன்னு தெரியலனா இருந்துன்னு போகுது. நாட்ல எவ்வளோ சோத்துக்கு வழி இல்லாதவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீ வாங்குன பணத்த பூரா பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஏழைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீ ரூ. 1 நீ மீனாவுக்கோ, நம்ம குடும்பத்துக்கோ செலவு பண்ணாத. இந்த மாரி ஏழைப்பட்டவங்களுக்கு நீ வாங்குன லஞ்ச பணத்த பூரா அவங்களுக்கு செலவழிச்சுட்டு, நம்ம வீட்டுக்குள்ள வந்தா வா, இல்லன்னா நீ இந்த வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, செந்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. ஒருவேள அந்த பணத்த நீ இந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும்னு நெனச்சேன்னா, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நீ மறந்துரு. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டியன் மீனாவ கூப்பிடுறாங்க. ஏம்மா மீனா, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நீ உங்க அத்தைக்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு உங்க அத்தை தான் சொன்னாங்க. செந்தில் லஞ்சம் வாங்குன விஷயம் தெரிஞ்சுட்டு நீ அவன திட்டினியாமே, அதனால தான் உனக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு சொல்லிட்டு உங்க அத்தை சொன்னாங்க. நீ செந்தில் லஞ்சம் வாங்குன விஷயத்துக்காக நீ அவனோட சண்டை போட்டத நெனச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் சொல்றாங்க. ஏன்டா செந்திலு, உன்ன மாரி அவளும் கவர்மெண்ட் ஜாப்ல தானே வேலை பார்க்குறா. அவ லஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு, அவ உனக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கா. அவள பார்த்து நீ திருந்தணும்னு சொல்லிட்டு உனக்கு தோணலையாடா? உனக்கு மட்டும் எப்புட்றா அடுத்தவங்க வீட்டு பணத்த வாங்கணும்னு சொல்லி உனக்கு நெனப்பு வந்துச்சு? அடுத்தவங்க வீட்டு பணத்த நம்ம வாங்குனோம்னா, நம்மகிட்டருந்து 1க்கு 2 மடங்கா போகும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா? அடுத்தவங்க வீட்டு வயித்தெரிச்சல் செலவெல்லாம் நமக்கு எதுக்குடா? நீ ஏன் மீனாவ பார்த்து திருந்திருக்கலாம் அப்படி இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "ஏங்க விடுங்க. அவன் தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டான்ல. எதுக்குங்க நீங்க ரொம்ப அவன பேசிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ வேற அமைதியா இருடி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் சொல்றாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா, "அப்பா அண்ணா தான் இனிமே அந்த மாரியெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லுதில்லப்பா. விடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாருங்க நான் பேசி முடிக்க வரையும் யாரும் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க பாண்டியன்னு. பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "நீ வாங்குன லஞ்ச பணத்த பூரா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துக்காக பூரா செலவு பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாவா, இல்லன்னா வராதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க சரவணன் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளிய வராங்க. வீட்டுக்கு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, குமாரோட நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, பழனி பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பழனியும் பார்த்தீங்கன்னா, நீங்க பேசிட்டு இருங்க. நான் ஒரு நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரவணன் கிட்ட வராங்க. என்ன இவன் கடைக்கு போயிருப்பான்னு நெனச்சேன், வீட்லயே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கினே வராங்க. "என்ன மாப்பிள நீ கடைக்கு போலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, "இல்ல மாமா இனிமே தான் போணும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா மாமா இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பழனிய கேட்குறாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, "நமக்கு எதுக்கு மாப்பிள அது தேவையில்லாத வேலை. ஏதோ பண்ணின்னு போறாங்க. நீ அத கண்டுக்காத. நீ கப்புன்னு கடைக்கு கெளம்பு" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் மாமா நீ குமாரோட சித்தப்பா தானே. நீ சொல்ல மாட்டியா அவனுக்கு நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு? மயிலோட குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்து அவனோட வாழ்க்கை வீணா போகும்ன்னு சொல்லிட்டு நீ எடுத்து சொல்ல மாட்டியா மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, "ஆமா மாப்பிள நான் சொன்ன உடனே குமார் நான் சொல்றத ஃபர்ஸ்ட்டு கேட்டு தான் மறுவேலை அவன் பார்ப்பான். நீ வேற அமைதியா இரு மாப்பிள" அப்படின்றாங்க. "உங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயும் அவ்ளோ வாய் ஆடுவாரு. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இந்த மாரி இருக்காங்க? நீங்க உங்க அண்ணாவுக்கும் சொல்ல மாட்டீங்களா மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க. "டேய் மாப்பிள நீ எதுக்குடா இந்த தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க நுழைச்சுன்னு இருக்க? அமைதியா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொன்னிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, உடனே பார்த்தீங்கன்னா, மயிலோட ஃபேமிலி ஃபுல்லா வந்துருது. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, "மாப்பிள சரி மாப்பிள நீ இங்க இருக்காத. நீ உள்ள போ. பிரச்சனை வேற மாரி ஆயிடும். நீ உள்ள போ மாப்பிள" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பழனியும் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க சொல்லிட்டு. சரவணன் பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்னு இருக்காங்க. மயிலு, சுடரெல்லாம் இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர் பார்த்தீங்கன்னா சரவணன பார்த்து நிக்கிறாங்க. மயிலும் பார்த்தீங்கன்னா சரவணன பார்க்குறாங்க. எல்லாம் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "வாங்க சம்மந்தி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூப்ட்டு போறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.